பிரான்ஸ் நாட்டில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் தினமான மே 18 நிகழ்வில் ஒரு தொகுப்பு உங்களுக்காக நான் உங்களுக்கு தத்துவ வீடியோ மூலம் காட்டுகின்றேன். பாருங்கள், பல வழிகளை சுமந்த மக்கள் கொத்து கொத்தாக மாண்ட அந்த தினமான மே 18 தினத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள், இளைஞர்கள் இங்கே வந்து அவர்களுடைய அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு சிறிய காணொளி உங்களுக்காக. வீட்டில் இருப்பவர்கள், வெளிநாட்டில் இருப்பவர்கள், வர முடியாதவர்கள், தூர நாடுகளில் ஒவ்வொரு நாடுகளில் இருந்து நடைபெற்றாலும் பிரான்ஸ் நாட்டில் இடம்பெறுகிற நிகழ்வை ஒரு காணொளி வடிவமாக, சிறிய காணொலியாக உங்களுக்கு தந்திருக்கின்றேன். இறுதி வரை பாருங்கள். நாங்கள் அவர்களுக்கு என்றுமே பலமாகவும் உறுதுணையாகவும் நிற்க வேண்டிய வரலாற்று கடமை எங்களிடம் இருக்கின்றது. அன்பானவர்களே, அனைவரும் இன்னும் சரியாக 2:30 மணிக்கு இந்த பேரணி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அனைவரும் பிரான்ஸ் நாட்டின் பஸ்டிக் நகரிலிருந்து எல்லா கூட்டங்களும் நடைபெற ரிபப்ளிக் நடத்துக்கு இது அணிதிரண்டு மக்கள் செல்ல இருக்கின்றார்கள். இப்போது வாகன பேரணி சென்று ஆரம்பித்திருக்கிறது. பஸ்டிக் நகரிலிருந்து ரிபப்ளிக் நகருக்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறது. காணொளி இறுதி வரை பாருங்கள். பிரான்ஸ் போலீசாரின் பாதுகாப்புடன் மிகவும் இந்த துக்க தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நாட்டின் போலீஸ் பாதுகாப்புடன் இந்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற காத்திருக்கிறது.
பிரான்ஸ் அரசாங்கத்தின் பாதுகாப்புடன் இந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே மெய்சிலிக்க வைக்கின்றது. இப்படி ஒரு கொத்து கொத்தாக இனம் அழிந்த இந்த தினத்தை பிரான்ஸ் அரசாங்கம் அங்கீகரித்தாலும் அதுக்குரிய தீர்வு இன்னும் கிடைக்கவில்லை. இருந்தாலும் இந்த நாட்டிற்கு நாங்கள் நன்றி உள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பஸ்டில் இடத்தில் ஆரம்பிக்கின்றது. நேர்த்தியாக கட்டுக்கோப்புடன் எமது பிரான்ஸ் வாழ் இளைஞர்கள் தங்களுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மக்களை ஒரே நேர்சீராக ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இந்த கவலை தோய்ந்த நாளை இசை ஆர்ப்பரிக்க இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே எழுச்சி பூர்வமாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்கள், பெண்கள் என பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதைவிட பாதுகாப்பு படையினர், பிரான்சின் மிக உயர்ந்த பாதுகாப்பு படையினர் ஜெந்தாபனை என சொல்லப்படுகின்றவர் மிகவும் கடுமையான பாதுகாப்பு பணியில் நமக்கு உதவிக்கரம் நீட்டியிருக்கின்றார்கள். தொடர்ந்து இறுதி வரை காணொலியை பாருங்கள். அல்லே அநேக மக்கள் திரண்டிருக்கின்றனர். பிரான்ஸ் அரசாங்கத்தின் அனுமதியுடன் இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
மழை பெய்து கொண்டிருக்கின்றது. மழையிலும் மத்தியிலும் கூடிய பிடித்த மக்கள் மிகவும் படையின் பாதுகாப்புடன் மிகவும் பாருங்கள் எவ்வளவு போலீஸ் பாதுகாப்புன்னு பாருங்கள். ரோட்டை மறைத்து எமது மக்களுக்காக படைய கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பிரான்ஸ் தலைநகரிலிருந்து. நீண்ட வரிசையில் எவ்வளவு மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கின்றனர். Le silence. Arrêtons. Le silence. Arrêtons. Le silence. Arrêtons. Le silence. Arrêtons. Le silence. Stop, stop. Stop au génocide. Victime du génocide. Voix pour la justice. Arrêtons. Le silence. Arrêtons. Le silence. Victime du génocide. Voix pour la justice. En retard. Justice. En retard. En retard. En retard. En retard. Nous voulons justice. Nous voulons justice. Nous voulons justice. Ouvriers. Jamais pardonné. Jamais oublié. Jamais pardonné. Justice. En retard. 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 Nous voulons justice. Nous voulons justice. Nous voulons justice. Nous voulons justice. Arrêtons le silence. 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 Stop, stop. Stop au génocide. 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 Victime du génocide. Voix pour la justice. Victime du génocide. Voix pour la justice. Victime du génocide. Voix pour la justice. L'action. L'action. C'est maintenant. Le silence. Arrêtons le silence. Arrêtons le silence. Stop, stop. Stop au génocide. 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 Arrêtons le silence. Arrêtons le silence. Arrêtons le silence. Arrêtons le silence. Stop, stop. Stop au génocide. 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 Victime du génocide. Voix pour la justice. 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 L'action. C'est maintenant. Stop, stop. Stop au génocide. 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 Victime du génocide. Voix pour la justice. 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 Nous voulons justice. Justice.
silence. Arrêtons le silence. Arrêtons le silence. Arrêtons le silence. Stop, stop. Stop au génocide. 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 Nous voulons Justice, jamais oublier. jamais pardonner, Jamais oublier. jamais pardonner, Jamais oublier. jamais pardonner, Jamais oublier. jamais pardonner. Voix pour la justice. Victime du génocide. Voix pour la justice, Justice. en retard, Justice. en retard, Justice. en retard, Justice. en retard. Nous voulons. Justice, Nous voulons. justice, Nous voulons. justice. Arrêtons. Le silence, Arrêtons. le silence, Arrêtons. le silence, Arrêtons. le silence, Arrêtons. le silence. Stop, stop. Stop au génocide. 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 Victime du génocide. Voix pour la justice, Victime du génocide. voix pour la justice. Victime du... பல மெட்ரோ நிலையங்களை கடந்து பெரிய போலீஸ் பாதுகாப்பு அணிவகுப்புடன் இந்த எங்களுடைய இந்த பேரணி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பல போலீஸ் பாதுகாப்புடன் மிகவும் அமைதியான முறையில் எங்களுடைய பிரான்ஸ் வாழ் தமிழ் மக்களுடைய நேர்த்தியான ஒழுங்கமைப்புடன் மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்றார். கவனிக்க முடியும், பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். தொடர்ந்து கிட்டத்தட்ட பல பாதுகாப்பு படையினர் முன்னுக்கும் பின்னுக்கும் கடமையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இறுதி வரை பாருங்கள். உங்களுக்கு கடைசியில் ரிபப்ளிக் சதுக்கத்தில் நடைபெறும் கூட்டத்தை உங்களுக்கு காட்ட இருக்கின்றேன். Pour rendre hommage aux victimes et nous soutenir dans notre action et de demande d'une enquête par la Cour pénale internationale. Écoute un peu ce couplet, j'en peux plus, j'ai trop mal. Quelle est notre destinée? Réponds-moi, je t'en prie. ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி வரை பாருங்கள் எவ்வளோ மக்கள் நிற்கிறார்கள். மக்கள் ஊரணி திரண்டு இந்த அவலத்தை பிரான்ஸ் நாட்டு அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம் அங்கீகரித்து சில மாநிலங்களில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அமைப்பதற்குரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. பல போலீஸோ பல அணியோ போலீஸ் பாதுகாப்புகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஒழுங்கமைக்கப்பட்டு மிகவும் அமைதியான முறையில் இந்த முள்ளிவாய்க்கால் பேரணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே மெய்சிலிக்க வைக்கிறது. நமது தமிழ் மக்கள் ஒன்றாக திரண்டு இப்படி ஒரு நிகழ்வில் சந்தித்திருக்கிறார்கள்.
பல மெட்ரோ நிலையங்கள், அத்துடன் பல கிலோமீட்டர் கணக்காக நடந்து வந்து பிரான்ஸ் மக்களுக்கு இதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். மக்கள் பட்ட துன்பத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு நிகழ்ச்சியான தருணம் இது. Jamais oublié. Jamais pardonné. Jamais oublié. Jamais pardonné. Jamais oublié. Jamais pardonné. Justice. En retard. Justice. En retard. Justice. En retard. Justice. En retard. Nous voulons. Justice. Nous voulons. Justice. Nous voulons. Justice. Nous voulons. Justice. Ouvrez, ouvrez. Ouvrez vos yeux. Ouvrez, ouvrez. Ouvrez vos yeux. Ouvrez, ouvrez. Voix pour la justice. Victime du génocide. Voix pour la justice. Victime du génocide. Voix pour la justice. Victime du génocide. Voix pour la justice. L'acte. C'est maintenant. L'action. C'est maintenant. L'action. C'est maintenant. L'action. C'est maintenant. L'action. C'est maintenant. Jamais oublié. Jamais pardonné. 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 Justice. Nous voulons. 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 Nous voulons. Justice. Justice. En retard. Justice. En retard. Justice. En retard. Justice. En retard. Ouvrez. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். இன்னும் வாகன பேரணி வந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் கூட்டம் நடக்கிற மேடை, ரிபப்ளிக் மேடை. உங்களுடைய பாருங்க, இது உங்களுடைய பேரணி வந்து கொண்டிருக்கின்றது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் எவருக்காவது எங்கள் குரல்கள் கேட்கட்டும் என்ற நப்பாசைகள் தொடர்ந்தும் பெரும் குரல் எடுத்து அழுது கொண்டிருக்கின்றோம். யாராவது வந்து நம்மை வாரி எடுத்து ஒற்ற வரியிலாவது நமக்கு ஆறுதல் வழங்குவார் என்ற நப்பாசையில் இன்னும் கவலையோடு கத்திக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு எங்கள் தாய் வீடு, நீ இருக்கும் திசையை நோக்கி தொடர்ந்தும் கோரிக்கைகளை எழுதி வைத்தபடி கூக்குரல் இடுகின்றோம். ஏன் தெரியுமா? பக்கத்தில் உன் பாத கமலத்தின் அருகில் கிடந்தபடி எத்தனை வதைப்படுகின்றோம். தினம் உயிர் விலை கொடுக்கின்றோம். எல்லாம் மீதமாய் கிடக்கின்ற நம்பிக்கையில் தான். என்றோ ஒரு நாள் நீ விழிதரப்பாய், எமக்காக வாய் திறப்பாய் என்ற பெருவிருப்பில் தான் தொடர்ந்து உன் முகத்தை பார்த்தபடி மூச்சை துறக்கின்றோம். இன்னும் எத்தனை காலத்துக்கு எம்மை அளவிடும் உத்தேசம்? இன்னும் எத்தனை நாட்களுக்கு நம்மை தவிக்க விடும் உத்தேசம்? தாயே, நமக்கு உன்னை விட்டால் யாரம்மா கெதி? நமக்கு உன்னையும் உதறிவிட்டால் யாரம்மா பதி? காற்றுக்கு முகவரியிட்டு எமது கவலையை சொல்லி இருந்தால் இத்தனை கிடையில் காற்று வந்து நம்மை ஆற்றி இருக்கும்.
கடலுக்கு முகவரியிட்டு எம் சாக்குரலை தூது அனுப்பியிருந்தால் கடல் பொங்கி வந்து எம்மை தம் அலைக்கரத்தால் அரவணைத்திருக்கும். ககன பெருவெளிக்கு நாம் படும் அவலத்தை அஞ்சலிட்டிருந்தால் இந்நேரம் உலகெங்கும் நாம் ஆற்றாமல் அழுங்குரல் பெரும் குரலாக முழக்கமிட்டபடி அந்த வழி எங்கும் அணிவகுப்பு செய்திருக்கும். குரல் வைத்தால் கேட்கும் தூரத்தில் நீங்கள், கூப்பிட்டால் ஓடி வரும் தூரத்தில் தமிழகம். நாங்கள் உங்களையும் விட்டுவிட்டு எவரிடம் ஆறுதல் தேடுவோம்? நாங்கள் முற்றாக செத்து மடிய வேண்டியதுதானா இங்கே? ஈழத்தமிழன் இல்லாமல் போக வேண்டியதுதானா இங்கே? இருந்ததுக்கான ஒற்றையத்துள்ளே இப்போது 3 லட்சம் தமிழர்கள் முண்டி அடித்து மூச்சு விடுகிறோம். ஆக மூச்சு விடவே முடிகிறது அம்மாள் தாயே. நாளை அந்த மூச்சையும் எதிரியின் நெறிகளைகள் பறித்து விடும் என்ற பயத்தில் இன்று வரும் இங்கு கொழுகும் ஏதும் பசியின் கொடுமையிலே எங்களை சுற்றி மூடும் எதையும் செய்வோம் என்கின்றனர். ஆய்வுடன் எங்கள் அழுகை இங்கு நிற்கலையே, அவர்கள் இன்னும் தீரலையே, சாவி இங்கு நிறுத்தப்படவில்லையே, தமிழரின் கண்ணீர் இங்கு கட்டுக்கடங்கவில்லையே. மீண்டும் மீண்டும் இறப்பவராகி இன்னும் எவர் வாசலில் ஏற வேண்டும்? நாங்கள் இன்னும் இன்னும் எங்கள் அழுகையை நகரெடுத்தபடி எந்த மன்றத்தில் எதற்கான நீதியை கேட்பது? எவரின் அத்தாணி மண்டபத்தில் ஆராய்ச்சி மணியை நாங்கள் அடிக்க வேண்டும்? கறவை பசுவின் கண்ணீருக்கு தீர்ப்பு வழங்கிய தமிழ்நாடு எங்கள் தாயினே, உங்கள் சொந்த உறவுகளின் அழுகையும் கண்ணீரும் உங்களை எவருக்காயினும் கொஞ்சமேனும் இரக்கம் இன்னும் பற்றாதிருந்தால் இங்கே பாருங்கள். இந்த சின்ன முகத்தில் இருக்கும் பசிக்கலையை கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள். தாய்நாடே, எங்கள் தாய் வீடே, என்ன பதில் சொல்ல போகிறாய் எங்களுக்கு? 100 ஆண்டாய் அழுதிடும் உம்மை ஒருவரும் பார்க்கலையே. ஐயோ, 100 ஆண்டாய் அழுதிடும் உம்மை ஒருவரும். 17 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் உலக தெருக்களிலே எங்களுக்கான தீர்வை தேடித் திரிகின்ற இனமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த முன்றலிலே எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை சர்வதேசத்துக்கு சொல்லுவதற்காகவும் நாங்கள் இந்த பூமி பந்தில் எங்கு வாழ்ந்தாலும் எங்களுக்கான தாயகம், எங்களுடைய தேசம் தமிழீழம்தான், அங்கேதான் எங்களுடைய வாழ்வு இருக்கின்றது. எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியால் நாங்கள் இந்த பூமி பந்திலே பரந்து விரிந்து எதிரிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். Nous attendons l'intervention d'une personne ayant perdu les membres de sa famille, dont son père, 2 frères et neveux, le déshumain, pour déposer des gerbes de fleurs aux personnes qui ont sacrifié la vie pour notre pays et les victimes civiles de guerre. Une minute de silence. மலர் வணக்கம் செலுத்த அவர்களின் பின்னால் நீங்கள் வரிக்கிரமமாக உங்களுடைய வாழ்வியலோடு உங்களோடு கூட பிறந்த அண்ணனையும் அக்காவையும் உங்களுடைய அம்மாவையும் உங்களுடைய அப்பாவையும்
உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகளையும் உங்களுடைய நண்பர்களையும் உங்களுக்காக அந்த களங்களில் நின்று போராடி விதியாகி போன அந்த ஆயிரம் மாவீர தெய்வங்களை நெஞ்சகத்தை நிறுத்தி இப்பொழுது மலரஞ்சலி செலுத்துங்கள். உறவுகள் விடை பெற்ற அந்த நாளை இந்த நேரத்தில் நெஞ்சிலே நிறுத்தி கனத்த மனத்தோடு நாங்கள் இத்துடன் எனது காணொளியை நிறைவு செய்ய இருக்கின்றேன். இதனை பார்த்து உள்ளங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் பண்ணுகின்றேன். கனத்த இதயத்துடன் இன்றைய இந்த முள்ளிவாய்க்கால் நினைவாளிலிருந்து உங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் AK கோகுடன். நன்றி, வணக்கம்.